வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை, வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் திட்டங்கள் குறித்து விவரிக்கின்றார் இந்நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் என் ஸ்ரீராம் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நீடித்த நிலையான நவீன கரும்பு சாகுபடியில் தொழில்நுட்பத்தை மேற்கொண்டு வரும் சேலம் மாவட்டம் கோட்டேரி அடிக்கரை கிராம வேளாண்மையாளர் எம் குமார் அவர்கள் தரும் வெற்றி செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பனிவரகு. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கரும்பு பணப்பயிர்களில் 2ஆம் இடம் வகிக்கிறது. இதில் நீடித்த நிலையான நவீன கரும்பு சாகுபடியில் தொழில்நுட்பத்தை மேற்கொள்வதன் மூலம் உற்பத்தி செலவினை வெகுவாக குறைக்கலாம். சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நீடித்த நிலையான நவீன கரும்பு சாகுபடியை குறித்து பயிற்சி பெற்று பயனடைந்த சேலம் மாவட்டம் கோட்டேரி அடிக்கரை கிராம வேளாண்மையாளர் எம் குமார் அவர்களை சந்தித்த போது ஏழு ஏக்கர் நிலம் இருக்குதுங்க. 3 ஏக்கர் நெல், 4 ஏக்கர் கரும்பு போட்டுக்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து கரும்பு போட்டுக்கலைங்க, 5 கலப்பை வச்சு 2 டைம் உழுவுங்க. அடுத்த டைமு ஏக்கருக்கு 5 டிராக்டர் எருவு கட்டி அதை வந்து இறைச்சி, ஆள் வச்சு இறைச்சி ரொட்டேட்டர் வச்சு ஓட்டுவோங்க. அடுத்தபடியாக வந்து மாட்டை வச்சு பார் ஓட்டுவோங்க. 3 அடி கேப் வச்சு பார் ஓட்டுவோங்க வச்சுங்க. நாங்கள் ஒரு பயிர் முறையில் சாகுபடி 1.5 ஏக்கர் பண்ணோங்க. அப்போ வந்துங்க 2 அடிக்கு ஒரு பயிர் வச்சுங்க. 10 அது வந்து பயிர் வந்து ஒரு தூரமாக 2 அடிக்கு ஒரு பயிர் வைக்கிறதுனாலைங்க அது ஏதாவது ஒரு சில பயிர் வந்து இடைவெளியில் வந்து செத்துருச்சுன்னா அது இடைவெளிக்கு ஒரு பயிர் வைப்போங்க. அடுத்தபடியாக 20 நாள் ஆச்சுனாங்க அதுக்கு ஒரு தாய் பேரை கட் பண்ணி விடுவோங்க. அப்போ வந்துங்க 4-5 பக்கக்கன்று வந்துருந்துச்சுன்னா அதை வெட்டி விட்டோமா திருப்பி கிளை நிறையா வருங்க. அடுத்தபடியாங்க இதை வந்து பயிர் வந்தவுடனே ஒரு குளோரோஃபார்ம் வந்து டேங்க்கு ஒரு லிட்டருக்கு வந்து 5 மில்லி கலந்து அடிப்புங்க. 2 டைம் 20 நாள் ஒரு டைமுங்க, 30 நாள் 35 நாள்கிட்ட ஒரு டைம் செய்கிறேங்க சார். அடுத்த டைமுங்க இன்னொரு டைமுங்க அப்புறம் களை வந்துடுங்க. களை வந்தோன்னா களைக்கொல்லி டாட்டா மெட்ரிக்கும் 240யும் கலந்து அடிப்புங்க. அடுத்தபடியாக வந்து களை வந்துச்சுன்னா ஆள் வச்சு களை குத்தி ஒரு குத்துக்கு 5 கிராம் உரம் பொட்டாஸ், யூரியாவும் பொட்டாஸும் கலந்து வைப்போங்க. அடுத்த டைமுங்க திருப்பி வந்து களை கொத்தக்குள்ள களை வந்துச்சுன்னா களை கொத்தி பொட்டாசு, யூரியா, டிஏபி எல்லாம் கலந்துங்க. குத்துக்கு ஒரு 5 கிராம் வைப்போங்க. அடுத்தபடியாக வந்துங்க இந்த கால் வச்சு பார் போட்டு பார் போட்டு விளைவிங்க தண்ணி கட்டுவோம். சீரான முறையில் தண்ணி கட்டுவோங்க. கரும்பு அப்படியே தண்ணி கட்டிகிட்டே இருப்பாங்க. 5 மாதம் ஆச்சுன்னா சோகையை உரித்து அது வந்துங்க சோகையை உரித்து போடுவோம். ஒன்று மாட்டுக்கும் தீவனம் வருங்க,
காட்டுக்கு எருவாகும். அப்புறம் 7 மாதம் கழிச்சிங்க வந்து சோகை ஒரு டைம் உரிப்போம். உரிக்கிறதுனால வந்துங்க எங்களுக்கு வந்து மாட்டுக்கு தீவனம், காடு நல்லா இருக்கும், எலி கடி இருக்காது, பயிர் நல்லா இருக்கும், கரும்பு வந்து சாயாது இருக்குங்க. அது அடுத்த முறையாக வந்து இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் இடைவேளை வச்சிங்க கரும்பு வந்து கட்டி வைப்போம். கட்டி வச்சா கரும்பு சாயாது இருக்குங்க. எங்களுக்கு வந்து கரும்பும் வந்து ஒரே நேரம் இருக்கிறதுனால வளர்ச்சி நல்லா இருக்கும், வெட்டுறவங்களுக்கு ஆளுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு பயிர் வைக்கிறதுனாலையும் சார் நம்ம வந்துங்க இந்த கரையான் தாக்குதல், எலிக்கடி இல்லாத இருக்குது. ஒரு பயிர் வந்து கரையான் தாக்குதல் வராதுக்கு வந்துங்க 10 நாள் 20 நாளில் வந்து இந்த குளோரோஃபார்ம் வச்சிங்கன்னா அது கரும்பு வந்து நமக்கு அழிவில்லாத நல்லா வருதுங்க. அடுத்த பயிர் வந்துங்க ஒரு பயிர் வந்துங்க நம்ம வைக்கிறதுனால வந்து சாதா பொருளே வைக்கலாங்க. இது வந்து சொட்டு நீர் தான் போட்டு வைக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. வாய்க்கால் மூலிமா நான் வச்சுருக்கேங்க, நல்லா இருக்குங்க நமக்கு. 10 மாதத்தில் கரும்பு வந்து இது வந்து அறுவடைக்கு வந்துடுதுங்க. அறுவடை வந்துங்க நாங்கள் வந்து லோக்கலில் தான் கொடுக்குறோங்க. லோக்கல்னால் ஆலைகளுக்கு கொடுத்துட்றாங்க. அவங்களே வந்து இங்கே காட்டில் வந்து கரும்பு வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கரும்பு வெட்டிட்டு எடுத்து போகலைங்க நமக்கு வந்து கரும்பு வெட்டிங்க நம்ம வந்து சோகையை வந்து நெருப்பு வைக்காத வெளியே எள்ளி கொட்டி வச்சோம்மா நமக்கு வந்து கரும்பு வந்து அந்த இதில் இருக்கிற கரும்பு காட்டில் இருக்கக்கூடிய மண்புழு, இந்த சத்து, இந்த குளோரோஃபார்ம் சத்து இதெல்லாம் வந்து குறையாத இருக்குதுங்க. சோகை வெளியே எள்ளி போட்டு நம்ம நெருப்பு வச்சு இதை ஒரு யூரியா உரம் ஏதாவது போட்டு பொட்டாஸ் போட்டு அதை ஊற வச்சு திருப்பி அதை எருவாக பயன்படுத்தலாங்க. ஏக்கருக்கு 60 டன் வருதுங்க. 60 டன்னுக்குள்ளே நமக்கு செய்கூலி, இது ஆள் கூலி, கரும்பு நடகு, நம்ம கரும்பு சோகை உரிச்சது, உரம் யூரியா போகிறதெல்லாம் ஒரு 40,000 வருதுங்க. மீதி போனால் 60 டனுக்கு மீதி ஒரு 1,20,000 வாங்கிச்சிங்களாங்க, 80,000 மீதி ஆகுதுங்க விவசாயிகளுக்கு. மேலும் விவரங்கள் அறிய வேளாண்மையாளர் எம் குமார் அவர்களை 09543696273 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவிக்கை. மழை மற்றும் அதிக காற்றிலிருந்து பாதுகாக்க 5 மாதங்களுக்கு மேலான வாழைக்கு முட்டு கொடுக்கலாம். முன்பட்ட கரும்பிற்கு விட்டம் கட்டவும். எதிர்பார்க்கப்படும் மழையினால் பொள்ளாச்சி பகுதிகளில் நிலக்கடலை பயிரில் களை எடுக்கவும். தற்போது நடப்பட்ட மஞ்சள் கிழங்குகள் அழுகிவிடாமல் தவிர்க்க போதிய வடிகால் வசதி ஏற்படுத்தவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து இரவை பயிர்களுக்கும் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்தவும். கால்நடை கொட்டகையை சுற்றி நீர் தேங்குவதை தடுக்கவும். நீலகிரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவிக்கை. அடுத்த 5 நாட்களுக்கு லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை மழை காரணமாக காய்கறி பயிர்களில் அழுகல் நோய் காணப்படுகிறது. இதை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு என்ற அளவில் கலந்து பயிரை சுற்றி ஊற்றவும். உருளைக்கிழங்கில் வெப்பநிலை மாற்றம் காரணமாக ஏற்படும் சாம்பல் நோயை கட்டுப்படுத்த சைமோமேக்சில் 8% மற்றும் மேன்கோசெப் 64% மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கரைத்து தெளிக்கவும். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் முட்டைகோசு மற்றும் பூகோசு சாகுபடி செய்ய முடியும். இதற்கு கீழ்கண்ட ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். முட்டைகோசில் ஒவ்வொரு 25 வரிசைகளுக்கு இடையே கடுகு கவர்ச்சி பயிரை ஊடுபயிராக நட வேண்டும். வயலின் முதல் மற்றும் கடைசி வரிசையில் கடுகு நட வேண்டும். வைரமுதுகு அந்து பூச்சிகளை கவர ஏக்கருக்கு 3 விளக்கு பொறிகளை அமைக்க வேண்டும். அதாவது ஒரு வாளி தண்ணீர் நிரப்பி அதற்கு மேல் விளக்கு பொருத்த வேண்டும். 3 அல்லது 4 நாட்களில் அந்து பூச்சிகள் கொல்லப்பட்டுவிடும். வைரமுதுகு அந்து பூச்சி செடி 1க்கு 1 என்ற எண்ணிக்கையில் இருக்கும்போது பாசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் உயிரி பூச்சிக்கொல்லிகள் 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். அல்லது நடவுக்கு பின் 18 முதல் 25வது நாளில் வேப்பங்கொட்டை சாறு 5% கரைசலை பூக்கும் தருவாயில் தெளிக்க வேண்டும். வைரமுதுகு அந்து பூச்சி செடி 1ற்கு மேல் தென்பட்டால் 10லிருந்து 15 நாட்கள் இடைவெளியில் மேற்கூறிய தெளிப்பை மீண்டும் தெளிக்க வேண்டும். அதிகபட்சமாக 3 முதல் 4 முறை வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கலாம். வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கும் போது கரைசல் செடிகளின் அனைத்து பகுதிகளையும் நனைக்க வேண்டும். டீரைகோ கிரமாடைட்டியே பேக்ரோ முட்டை ஒட்டுண்ணிகளை ஹெக்டருக்கு 0.5 முதல் 0.75 லட்சம் என்ற எண்ணிக்கையில் 3லிருந்து 4 முறை வயலில் விட வேண்டும்.
இலை வெட்டும் புழுக்களை கையால் சேகரித்து அழிக்கலாம் மற்றும் உணவு கவர்ச்சி பொறி வைத்தும் கட்டுப்படுத்தலாம். நன்கு வளர்ந்த புழுக்களை கொல்ல மீத்தோமைல் 250 கிராம் கலந்த 10 கிலோ அரிசி அல்லது கோதுமையில் 2 கிலோ வெல்லம் கலந்து 1 ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பனிவரகு. பனிவரகு ஒரு பழமை வாய்ந்த தானிய பயிராகும். இது இந்தியாவில் மத்திய பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது. பயிரிட ஏற்ற பருவம் மானாவாரி பயிராக செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் பயிரிடலாம். பாசன பயிராக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் பயிரிடலாம். பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ 4, K2, கோ 5 பனிவரகு. பயிரிட ஏற்ற மண் அதிகப்படியான அங்ககத்தன்மையுடன் மணல் கலந்த களிமண் சாகுபடிக்கு மிகவும் ஏற்றது. கரிசல் மண் மற்றும் களிமண் நிலங்களில் நன்கு வளரக்கூடியது. விதைப்பு பருவம் காரி பருவத்தில் பருவமழை தொடங்கியதும் ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களுக்குள் விதைக்க வேண்டும். கோடைகால பயிர் என்றால் ஏப்ரல் மாதம் உகந்த பருவமாகும். மகசூல் பனிவரகு உயர்ந்த தொழில்நுட்ப முறையில் சாகுபடி செய்வதன் மூலம் 20 முதல் 23 குவிண்டால் தானியமும் 50 முதல் 60 குவிண்டால் வைக்கோலும் பெறலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 3 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 12 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 16 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சௌச்சவ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும், கருவேப்பிள்ளை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 35 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 200 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 320 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 38.8 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26.6 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 40.1%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 8.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17.4%ஆகவும்
மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.7 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 644.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 993.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.0 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதியில் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையம் 1994ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்நிலையம் வேளாண்மையாளர்களுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகளை வழங்கி வருகிறது. மேலும் பல்வேறு அரசு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் திட்டங்கள் குறித்து விவரிக்கின்றார் இந்நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் என் ஸ்ரீராம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் விவசாயிகளுக்குன்னு நிறைய நாங்கள் திட்டங்களை செயல்படுத்திகிட்ருக்கோம். குறிப்பாக விவசாயிகளுடைய அறிவுத்திறன் வளர்க்கவும், விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்கவும், வேளாண் விரிவாக்க பணியாளர்களுக்காக பயிற்சி கொடுக்கவும் இங்கே நிறைய சோதனை திடல்கள் நாங்கள் வச்சுருக்கோம். மாடல் ஃபார்ம் வச்சுருக்கோம். டெமான்ஸ்ட்ரேஷன் யூனிட் நாங்கள் பராமரிச்சுட்டு வந்துட்ருக்கோம். இதில் பார்த்தோம்னா குறிப்பாக உயர் ரக பல பெருக்க திடல் நாங்கள் அமைச்சிருக்கோம். இதுலேருந்து நம்ம முக்கியமாக பல ரகங்கள் அல்போன்சா, நீலம், பெங்களூரா, ஹிமாம் பசத் போன்ற விவசாயிகள் விரும்பி வளர்க்கக்கூடிய ரகங்கள் பெருக்கத்திடல் நாங்கள் இங்கே பராமரித்து அதில் அவங்களுக்கு பயிற்சி நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். ரெண்டாவது, உயர் ரக பல பெருக்க திடல் மட்டும் இல்லாமல் உற்பத்தி திடல் நாங்கள் வச்சுருக்கோம். பல செடிகள்லேருந்து உற்பத்தி மையம் நமக்கு இருக்குது. இங்கேருந்து மா, கொய்யா, சப்போட்டா, நெல்லி போன்ற ரகங்கள் உயர் ரக ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்ட ரகங்களில் நாங்கள் விவசாயிகளுக்கு செடிகளாக உற்பத்தி பண்ணோம். அது ஒட்டுக்கட்டி நாங்கள் உற்பத்தி பண்ணியும் விவசாயிகளுக்கு நாங்கள் விநியோகிச்சிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த பண்ணை திடல், இந்த திடல்கள் விவசாயிகள் எப்போ வேணாலும் பார்த்துட்டு அதனுடைய தொழில்நுட்பங்களை கண்டறிந்து அவங்க வயல்லேருந்து அவங்க கடைபிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி எப்போ எல்லா விவசாயிகளும் வரவேற்கிற மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். ரெண்டாவது, இங்கே திடல்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த ஒட்டு செடிகள் உற்பத்தி பண்ணுறதுக்காக ஷேட் நெட்டு, அதாவது நிழல் வலை கூடல்கள் நாங்கள் அமைச்சு அதுலேயும் நாங்கள் ஒட்டு கட்டி
அதில் நாற்றுக்கள் நாங்கள் வந்துட்டு உற்பத்தி பண்ணி அது விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து விற்பனை செஞ்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பண்ணை இயந்திரம், அதாவது இன்றைக்கி வருங்காலத்தில் பார்த்திங்கனாக்கா கூலி ஆட்கள் கிடைக்கிறதில்ல. கூலி ஆட்கள் கிடைச்சாலும் அதோடைய செலவு அதிகமாக இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு வந்து அவங்களுடைய பயிர் சாகுபடி எளிதாக்குறதுக்காக பண்ணை இயந்திர திடல் வந்துட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தை நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இதிலேருந்து சேலம் மாவட்டத்துக்கு வேண்டிய பண்ணை இயந்திரங்கள் என்னென்னங்கிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து நாங்கள் வாங்கி இங்கே விவசாயிகளுக்காக நாங்கள் வந்து செயல்முறை விளக்கம் செய்கிறதுக்காகவும் கேட்குற விவசாயிகளுக்கு வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் பல்கலைக்கழக விலையில் அவங்க எடுத்துகிட்டு போய் அதை அவங்க யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கள்கிட்ட வந்து அவங்க கொடுத்துடணும். சில கருவிகள் நாங்கள் வந்துட்டு பல்கலைக்கழக விலையில் நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம திருந்தி நெல் சாகுபடி செய்கிறதுக்கான லேசர் லெவலர், அதாவது நிலத்தை சமப்படுத்தும் கருவி எங்ககிட்ட இருக்குது. இது விவசாயிகள் வந்து குழு முறையில் எங்ககிட்ட கேட்டுட்டிங்கனாக்கா அந்த கிராமத்திலே வந்து அந்த இயந்திரத்தை இயக்கி நிலத்தை சமப்படுத்தி திருந்தெல் சாகுபடி செய்கிறதுக்கு நாங்கள் வந்து வழிவகுக்கோம். அது மாதிரி விதை விதைக்கும் கருவி, விதை மற்றும் உரங்கள் விதைக்கும் கருவி எங்ககிட்ட இருக்குது. அதுவும் நாங்கள் வந்து பயிர் வகை பயிர்களுக்கும் மக்காச்சோள பயிர்களுக்கும் அது விவசாயிகள் வந்து பெருவாரியாக பயன்படுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் களை எடுக்கும் கருவிகள், இது போன்ற கருவிகள் என்னென்ன சேலம் மாவட்டத்துக்கு வேணுங்கிற திட்டம் நாங்கள் அமைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தீவனம் பயிர்கள் பராமரிக்கும் திடல் இங்கே உள்ளது. ஒரு விவசாயி வந்துட்டு கால்நடை சிறப்பாக வளர்க்குறதுக்காக என்னென்ன தீவனங்கள் வளர்க்கலாம், அது எப்படி வளர்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் அந்த தீவன கருணைகள் எங்ககிட்டயே அவங்க விலைக்கு வாங்கிட்டு போய் அவங்க வந்து அவங்க வீட்டில் தீவனங்களை வளர்த்து கால்நடையை சரியாக பராமரிக்கிறதுக்கு தீவன வங்கி நாங்கள் வந்து அமைச்சிருக்கோம். அது எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பயிற்சிக்காகவும் விற்பனைக்காகவும் நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் கால்நடைகள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவசாயத்தையும் கால்நடையும் பிரிக்க முடியாது. விவசாயத்துலேருந்து உழவர்கள் வந்துட்டு நிலையான வருமானம் பெறணுன்னாக்கா ஒவ்வொருத்தரும் கால்நடை வந்து அவங்க வந்து பராமரித்து கால்நடை செல்வங்களை பராமரித்தா தான் இன்றைக்கி உற்பத்தி திறன் மட்டும் இல்லை, வருமானத்தையும் பெருக்க முடியும். அந்த வகையில் இங்கேருந்து ஆடு வளர்ப்பு, அதுவும் குறிப்பாக பரண்மேல் ஆடு வளர்ப்பு, ஒரு விவசாய குடும்பத்துக்கு எப்படி பரண்மேல் ஆடு வளர்த்து அது எப்படி நிலையான வருமானத்தை பெருக்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த பண்ணை திடல் இங்கே வச்சுருக்கோம், டெமான்ஸ்ட்ரேஷன் யூனிட் வச்சுருக்கோம். அதை வந்து விவசாயிகள் வந்து பார்த்துட்டு அது எப்படி பண்ணலாங்கிற ஆலோசனை நாங்கள் கொடுக்குறோம். இங்கே குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னாக்கா தலைச்சேரிங்கிற ஆடு நாங்கள் பராமரிச்சிட்ருக்கோம். இங்கே வர வந்து ஒரு பியூர் வெரைட்டி விவசாயிகளுக்கு வந்து வேண்டுகோளுக்கு இணங்க ஆடுகளை நாங்கள் வந்து அது பியூராக நாங்கள் வந்து விற்பனை செஞ்சு வந்துட்டுருக்கோம். அதுவும் விவசாயிகள் வந்துட்டு முன்னாடியே பதிவு பண்ணிட்டாங்களாக்கா அவங்களுக்கு நாங்கள் வந்து யூனிவர்சிட்டியோட ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் நாட்டுக்கோழி வளர்ப்பு, இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பு பார்த்திங்கன்னா பிரபலமாக இருக்குது, எல்லோரும் விரும்பி அதை வந்து சாப்பிட்றதுனால விவசாயிகள் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பில் அதிகம் கவனம் செலுத்திட்டுருக்காங்க. அதுக்காக பல்கலைக்கழகத்தில் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு திடல் நாங்கள் அமைச்சிருக்கோம். இதுலேருந்து நம்ம எங்கள் சேலம் மாவட்டத்தில் வளரக்கூடிய நாட்டுக்கோழிகள், நாமக்கல் கால்நடை பல்கலைக்கழகம் வெளியிட்ட நாமக்கல் 1ங்கிற கோழி, அப்புறம் கருப்பு கோழி கடக்நாத்துங்கிற கோழி நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு சோதனைக்காக நாங்கள் வந்து செயல்முறைக்காக வளர்த்துட்ருக்கோம். அது எப்படி அமைக்கலாம், அது எப்படி இந்த கோழி வந்துட்டு நோயின்றி வளர்க்கலாங்கிற பயிற்சி நாங்கள் வந்துட்டு உழவர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கனாக்கா இங்கே சிறுதானியங்கள், நான் முன்னாடியே சொன்னேன், சிறுதானியங்கள் வந்து சேலத்துக்கு வந்து ரொம்ப பெயர் போட்டுறது. வேளாண்மை அறிவு நிலையம் இந்த சிறுதானியத்தில் வந்துட்டு விவசாயிகள் வந்து அதிக அளவில் பயிர் செஞ்சு அது மூலமாக அவங்களுடைய வருமானத்தை மட்டும் பெருக்காமல் ஊட்டச்சத்தையும் பெறணுங்கிறதுக்காக நாங்கள் அதிகம் கவனம் செலுத்திட்டு இருக்கோம். அதுக்காக இங்கேருந்து சிறுதானிய மதிப்பு கூட்டும் இயந்திர மையம் நாங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சப்போர்ட்டோட, தமிழக அரசின் நிதியுதவியோடு நாங்கள் வந்து இங்கே நிறுவியிருக்கோம். இதில் பார்த்திங்கனாக்கா சிறுதானியங்களான திணை, சாமை, வரகு, பனிவரகு, கம்பு போன்ற சிறுதானியங்கள் வந்து விவசாயிகள் இங்கே எடுத்துகிட்டு வந்து அதை உமியை வந்து நீக்கிறதுக்கு இங்கே இயந்திரம் இருக்குது. அந்த உமி நீக்கும் இயந்திரம் மூலமாக அந்த உமியை அவங்க வந்து நீக்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுதானியனாவே அறுவடை செய்கிறப்ப சில கல்லுகள் வரும், சிறு கல்லுகள், அந்த கல்லையும் நம்ம வந்து நீக்கிறதுக்கு இங்கே கல் நீக்கும் இயந்திரம் உள்ளது. கடைசியாக வந்துட்டு சிறுதானியத்தில் அந்த உமி நீக்கி அரிசி ஆக்கிட்டு அரிசி மட்டும் வேணும்னாலும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அல்லது அரிசியிலேருந்து நம்ம வந்து மாவு அரைக்கணும்னா மாவு அரைக்கும் இயந்திரமும் உள்ளது. அந்த மாவு அரைச்சிட்டு இங்கே சலிக்கிறதுக்கும் இயந்திரம் உள்ளது. இது எல்லாமே ஒரு செயின் மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க எடுத்துகிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டும் பொருட்கள், சிறுதானியத்திலேருந்து பிஸ்கட், குக்கீஸ், அதேமாதிரி இந்த சிறுதானிய உணவு வகைகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம். அது அந்த பயிற்சியில் அவங்க கலந்துக்கிட்டு எப்படி அந்த பொருட்கள்லேருந்து நம்ம செஞ்சு நம்ம குடும்பத்துக்கு மட்டும் பயன்படுத்தாமல் மற்றவங்களுக்கு விற்று எப்படி வருமானத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற இந்த சோதனை திட்டங்களை நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுவும் எங்கள் வேளாண்மை அறிவு நிலையத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கு. ரெண்டாவது
இங்கே மாடி தோட்டம் அப்படிங்கிறது நாங்கள் அமைச்சிருக்கோம். இங்கே இப்போ கிராமத்தில் மட்டும் இல்லை, இந்த நகரப்புற மக்களும் வேளாண்மையில் கொஞ்சம் ஆர்வம் வந்துருச்சு. அவங்களும் நம்மளால் முடிஞ்ச பொருளை நம்மளே உற்பத்தி பண்ணி குவாலிட்டியாக சாப்பிடணுங்கிற அந்த மனப்போக்கம் வந்துருச்சு. அதுக்காக இந்த நகர்ப்புறத்து மக்களுக்காகவும் உழவர் பெருமக்களுக்காகவும் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மாடி தோட்டம் நாங்கள் ஒரு செயல்விளக்க திட்டம் நாங்கள் அமைச்சிருக்கோம். அதில் ஒரு குடும்பத்துக்கும் அல்லது 2 குடும்பத்துக்கு எவ்வாறு மாடி தோட்டம் அமைப்பது, அதில் எந்தெந்த வகையான காய்கறிகள், மூலிகை பயிர்கள், பந்தல் காய்கறிகள் போன்றவை வளர்க்கலாங்கிறத நாங்கள் வளர்த்து அதை நாங்கள் செயல்முறையில் நாங்கள் காட்டியிருக்கோம். இது மாதிரி நாங்கள் நிறைய பணிகள் செஞ்சிட்ருக்கோம். இதை நீங்கள் விவசாயிகள்லாம் பயனடைஞ்சிக்கலாம். இந்த பணியை நீங்கள் பெறணுனாக்கா வேளாண் நிலையத்துக்கு வாங்க. மேலும் விவரங்கள் அறிய முனைவர் என் ஸ்ரீராம் அவர்களை 042724225550 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. 16/6/2016 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நிழற்கூடாரங்களில் காய்கறி நாற்றங்கால் உற்பத்தியினை மேற்கொண்டு வரும் சேலம் மாவட்டம் கோவில் வெள்ளார் கிராம வேளாண்மையாளர் சி. காளியன் ரத்தினம் அவர்கள் தரும் அனுபவ தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேர பகுதியில் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய மீனின பகுதியில் சாதா கெண்டை, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் 4ஆம் ஆண்டு மாணவர்களின் கல்லூரி அனுபவங்கள் குறித்த தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியிலே நீங்கள் இணையதளத்தில் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.